இல்ல எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கேனையாக்குதா? ஒரு அரசுனாலேயே திட்டத்தை செயல்படுத்த முடியல. அரசுனால செயல்பட முடியாத திட்டத்தை வந்து ஒரு தனியார் நிறுவனம் செயல்படுத்திடுமா? ஏங்க நாங்க என்னங்க கேட்கிறோம்? எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கிறோம். அதுவும் நாங்க கட்டுற வரி பணத்துல எங்களுக்கு ஒழுங்கா டெய்லி குடிக்கிற தண்ணி கேட்கிறோம். இப்ப நீங்க தனியார் நிறுவனத்துல வேணா கொடுத்துட்டீங்க. அவன் எல்லா இடத்துலயும் என்ன செஞ்சா இருக்கிற இடத்துல கூட குழாய் புடுங்க விட்டு எரிஞ்சுட்டு என்னன்னு கேட்டானே செக் பண்ணிக்கிட்டோம்னே சரி பண்ணி டெய்லி 10 இடத்துல புடிங்கி போயிட்டு தண்ணி புடிங்கி போயிருந்தா மனசாட்சி கொஞ்சமா வேணாமா? மக்கள் எவ்வளவு நாளா ஏமாலியாவே இருப்பா? நீங்க சொல்றதுலாம் தலையா காட்டிக்கிட்டு நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும். இல்ல பொதுமை இறந்துட்டோம் நாங்க. ஒரு முல்லை பெரியார் திட்டத்தின் அடிப்படையில குழாய வந்து தண்ணி புடிங்கி வைக்கணும்னு சொல்லி ஒரு மாநகராட்சி ஐயா சொன்னா, ஐயா இது தனியாருக்கு ஒதுக்கப்பட்டுட்டாங்க, இது தனியார் தான் பாக்குது, நான் உங்களை சொல்லி அனுப்பிச்சு விடுறேன், இதுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் கிடையாது. சரி முல்லை பெரியார் தான் புடிங்கி போயிட்டு இருக்கு, அதை நீங்க பார்க்க மாட்டீங்க. போதுல கோச்சரியில கண்டேஜ் ஓடல் முன்னாடி இங்க பாருங்க 5 நாள் தண்ணி புடிங்கி போயிட்டு இருக்கு. இதை போல தெரிஞ்சுக்கிறோம். நீங்க எத்தனை நாள் பாக்குறீங்க? நாங்களும் பாக்குறோம். எதையாவது சாக்கு போ சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. புகார் தெரிஞ்சா உடனே வந்து செயல்படுத்த பாருங்க. தண்ணி எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு சேர்த்தாங்க பேசுறோம். உங்களை சொன்னா யாருமே செயல்படுத்த மாட்டீங்க, யார் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாரும் மக்கள் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கருப்பட்டி காப்பி பெண்ணர் எமகாசு எயித்தாப்ல ஆமா 4 நாள் நல்லா தண்ணி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த வந்து யாருமே பாக்கல, அப்படியே தான் இருக்கு. இப்படி மக்களோட வரி பணத்துல வரக்கூடிய நீர் மக்களுக்கு தான் பயன்படுமே தவிர சாலையில வருவதற்கு அல்ல. ஒரு குடம் தண்ணீர் 1000 உயிருக்கு சமம்ன்றத மறந்துடாதீங்க. இப்படி குழாய் உடைத்தவுடன் அதை சரி செய்யாத மாநகராட்சி அலட்சியத்தை கண்டிப்பா வன்மையா கண்டிக்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. 3 நாளைக்கு ஒரு முறை தான் அந்த மதுரை மேற்கு தொகுதியில மக்களுக்கு குடிநீர் வழங்குறீங்க. ஆனா 3 நேரமும் தண்ணீரை வீணா சாயல அப்படின்ட்டு இருக்கீங்க. ஒரு இடம் 2 இடம் இல்லைங்க, மேற்கு தொகுதியில கிட்டத்தட்ட 15-20 இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி வீணா தான் உடஞ்சு போயிட்டே இருக்கு. இதை நாங்க யார குறை சொல்ல? இப்ப 5 நாளா இந்த ஏரியால தண்ணி புடிங்கி போயிட்டே இருக்கு. யார் கணக்கு தெரியலையா? தமிழ்நாடு இருக்கிற எல்லா அரசியல்வாதி இந்த வழியா தான் போறீங்க, இந்த வழியா வாரீங்க. 10ஆம் இதே வழியில தான் போக்குவரத்து நெரிசல் சொல்லி சாலை முழுக்கன்னு சொல்லி 307 மரத்தை வர வெட்டிட்டு இருக்கீங்க. இந்த கோச்சல் வழியா தான் போய் ஆகுறீங்க. இதுதான் யார் கண்ணுக்கும் தெரியல. இத வந்து பொதுமக்களாகிய நாங்கள் தான் வந்து கம்ப்ளைண்டா வந்து உங்கள்கிட்ட புகார் தெரிவிக்கணும். அதை எடுத்து பார்க்கற கூட உங்களுக்கு மனசு வரல. தயவு செய்து கொஞ்சம் தாமதிக்காம மக்களுக்கு 3 நாளைக்கு ஒரு முறை குடிநீர் வழங்குறோம்ன்றத மனசுல ஏற்றிக்கிட்டு உடனே அந்த இடத்துல வந்து வேலையை பாருங்க.